إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் புகழுக்குரியனாகிய அல்லாஹுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், கியாமத்து வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தில் வந்தமர்ந்திருக்கும் என்னர்மை சகோதரர்களே, இஸ்லாம் நெஞ்சங்களே, அல்லாஹு தாலா ஈருலக வெற்றிக்காக வேண்டி எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை சக்திக்கு ஏற்றவாறு எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக விலகி தவிர்த்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக விலகி தவிர்த்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்வதோடு, வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல் என்றும், மார்க்கம் எனும் பெயரில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்து பிதஅக்கள் வழிகேடுகள், அந்த வழிகேடு எங்களை நரகத்தில் பால் இட்டுச் செல்லும் என்ற பொன்மொழியை ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக இன்றைய குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய குத்பாவினுடைய தலைப்பாக மாற்று மத கலாச்சாரம் வேண்டாம் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம். ஜும்மாவுடைய கடமைகளில் முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த குத்துபா என்று சொல்லக்கூடிய இந்த விடயம். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? குத்துபாவை நாங்கள் காதுகாத்து கேட்க வேண்டும். சொல்லப்படக்கூடிய விடயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தால் எடுத்து அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக ஏதோ நான் நேரத்தோட வந்துட்டேன், என்னுடைய ஜும்மா கடமை நிறைவேற்றி விட்டது, இப்படி நம்ம எண்ணியவர்களாக ஜும்மாவில் ஏதோ ஒரு மூலையிலேயோ அல்லது நாங்கள் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயம் நாம் அந்த குத்துபாவை உதாசீனம் செய்தவர்களாக மாறிவிடுகின்றோம். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜும்மாவை குத்துபாவை சரியான முறையில் கேட்பதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக. அல்லாஹு தாலா உலகத்தில் மனிதனை ஒரு சிறப்பான படைப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சொல்லும் போது வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் சிறப்பித்திருக்கின்றோம், கண்ணியப்படுத்தி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தி பார்க்கின்றோம். இவ்வாறு சிறப்பாக்கப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹு தாலா இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னத மார்க்கத்தை எங்களுக்கு மார்க்கமாக தந்திருக்கின்றான். படைத்தவன் அல் குர்ஆன்ல சொல்லும் போது இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒரு மார்க்கம் என்று சொன்னால், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் தான் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லி காட்டியிருக்கின்றான். அதே போன்று இன்னொரு இடத்துல சொல்லும் போது வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபல யுக்பல மின்ஹு, யார் ஒரு மனிதன் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை தனக்கு மார்க்கமாக எடுத்துக்கொள்வாரோ ஃபல யுக்பல மின்ஹு, அல்லாஹு தாலா ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன், உலகத்தில் வாழும்போது அவர் கோடான கோடிக்கு சொத்து அதிபதியாக இருந்தாலும் சரி, நாளை கியாமத்து நாளில் அவர் கை செய்தவான், அவர் நஷ்டவாளி என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தரக்துக்கும் அலல் பைதா இலைலுஹா கனஹாரிஹா, உங்களுக்கு வெண்ணிறமான ஒரு பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தை நான் விட்டிருக்கின்றேன்.
அதனுடைய இரவு கூட பகலை போன்று தெளிவானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லும் போது, இந்த மார்க்கத்தினுடைய கொள்கையை பற்றி சொல்லும் போது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கம் அது பூர்த்தியாக்கப்பட்டது. யாரும் என்ன செய்ய தேவையில்ல, புதிதாக ஒரு விடயத்தை கொண்டு வர வேண்டிய தேவை கிடையாது, மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு என்னுடைய நிஅமத்தாக இந்த மார்க்கத்தை தந்திருக்கின்றேன், உங்களுக்கு இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொதிந்திருக்கின்றேன், பொருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே ஏனைய மதங்களை விடவும் இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மதம் இருக்கின்றது தானே, இஸ்லாம் மார்க்கம் ஒரு சிறந்த ஒரு சிறப்பான ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு சொன்னால், ஏனைய மதங்களை பார்த்தோம்னு சொன்னால் ஆன்மீகத்தை மாத்திரம் வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். எவ்வாறு கடவுளை வணங்கணும், கடவுளை வணங்குவதன் மூலமாக என்ன கிடைக்கும், இப்படி என்ன செய்யும், அந்த விடயங்களை மாற்றும் முக்கியமாக அதிகமாக பேசும். ஆனால் இஸ்லாம் அப்படி கிடையாது. இஸ்லாம் அனைத்து தரப்பிலும் ஒரு மனிதனாக பிறந்த ஒரு மனிதனுக்கு உலகத்துல என்னென்ன தேவைப்படுதோ அனைத்தையும் தெளிவாக அழகான முறையில் பேசியிருக்கும். எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு மனிதனுக்கு சுத்தம் எந்த அளவுக்கு முக்கியம் அதனை பற்றி இஸ்லாம் சொல்லும் போது, இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், அல்லாஹு தாலா சுத்தமாக இருக்கக்கூடியவரை விரும்புகின்றான் என்று ஒரு இடத்துல அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அதே போன்று குடும்ப வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய வாலிபம் எவ்வாறு இருக்க வேண்டும், இப்படி ஒரு மனிதனுக்கு என்னென்ன கட்டங்கள் உருவாகின்றதோ அனைத்து கட்டங்களையும் எங்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு சொன்னால், இஸ்லாம் எங்களுக்கு ஒரு நிஅமத்தாக ஒரு அருட்கொடையாக அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை தந்திருக்கின்றான். எந்த அளவுக்கு சொன்னால், எங்களுக்கு உடல் உறுப்புகள் ஒரு அருட்கொடையோ, அதே போன்று எப்படியெல்லாம் எங்களுக்கு உலகத்துல நாம என்னென்னலாம் அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றானோ அனைத்தும் எங்களுக்கு ஒரு அருட்கொடை. அதே போன்று இஸ்லாமும் ஒரு அருட்கொடை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில காட்டரபிகள் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. அவர்கள் சொன்னார்கள், எபுன்னூன அலைக அன்னஸ்லமு, நாங்க இஸ்லாத்துல ஏற்றுக்கொண்டிருப்பது உங்களுக்கு ஒரு உபகாரம், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ற அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. இப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், குல், நபியை சொல்லுங்க, லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், நீங்க இஸ்லாம் ஏற்றுக்கொண்டது எங்களுக்கும் உங்களுடைய அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எந்த ஒரு உபகாரம் கிடையாது, அவங்களின் மூலமாக எங்களுக்கு ஒரு கண்ணியம் கிடையாது. பலில்லாஹு யமுன்னு அலைக்கும், அல்லாஹு தஆலா உங்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் என்ற விடயத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை ஒரு பூர்த்தியான அதே போல ஒரு நிஅமத்தாக எங்களுக்கு ஒரு அருட்கொடையாக தந்திருக்கின்றான். இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க ஒரு ஹதீஸ்ல, கைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டல்ல உலகத்துல என்ன ஒரு வழிகாட்டல் வந்திருந்தாலும் சரி, உலகத்துல எத்தனை பேர்கள் யாரை பார்த்து இவர் தான் நல்ல மனுஷன், இவர் தான் உலகத்துல சிறந்தவர் என்று சொல்லியிருந்தாலும் கூட நபி அவங்க சொன்னாங்க, கைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டல்ல சிறந்த வழிகாட்டல் யார் தெரியுமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிகாட்டல் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு சொன்னால், நபி அவங்க இந்த விடயத்தை ஒவ்வொரு குத்பாவிலும் ஞாபகப்படுத்துவார்கள், சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்று சொன்னால், வழிகாட்டலில் சிறந்தது என்னுடைய வழிகாட்டல் தான், இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகாட்டல் தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவார்கள். அது மாத்திரமல்ல, இதனால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் போது ஒரு இடத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துல பூர்த்தியாக நுழைஞ்சு கொள்ளுங்க, வலது காலில் இஸ்லாத்திலையும் இடது காலையில வேறொன்றுல வச்சிடாதீங்க, வேறொரு கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டாம், இஸ்லாத்தினுடைய பூர்த்தியாக நுழைந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான்,
வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அந்த அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், எடுத்து நடக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டிவிட்டு இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு தெளிவான ஒரு விரோதி என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். ஆனால் இன்று நாங்க பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு மார்க்கத்தை பார்த்தா பூர்த்தியாக்கப்பட்டிருக்குது, நியமத்தாக தரப்பட்டிருக்குது, எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆனா நம்ம என்ன செய்கின்றோம், அனைத்திலும் பிற மத கலாச்சாரத்தையும் பிற அந்நியருடைய கலாச்சாரத்தையும் நாங்கள் என்ன செய்கின்றோம், அவர்களை ஃபாலோ பண்ணி கொண்டும் அவர்களை பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம். சர்வ சாதாரணமாக இன்றைய உள்ளத்துல வைத்து பாருங்க. இன்னைக்கு காலையில நான் அதாவது சுபகுக்கு எழும்புனதுல இருந்து காலையில எழும்புனதுல இருந்து எந்தெந்த விஷயத்தை நான் இஸ்லாம் சொன்ன பிரகாரம் செஞ்சிருக்கிறேன் அல்லது இஸ்லாத்துக்கு மாற்றமாக உலகத்துல நம்ம வாழணும் என்ற அடிப்படையில் யாரெல்லாம் சொல்லிக்கிறாங்களோ அப்படி நான் இருந்திருக்கிறேனா என்று பார்ப்போம்னு சொன்னால் அதிகமானவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க. முகம்மது என்றும் அப்துல்லா என்றும் இப்படி இஸ்லாமிய பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பார்க்கும்போது அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டு இருக்கின்றார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு மனிதர்கள் யார் ஒரு மனிதன் அதாவது மற்ற கூட்டத்துக்கு ஒப்பாகின்றானோ அந்த கூட்டத்தை சார்ந்தவன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டியிருக்கின்றாங்க. எனவே நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த பார்ப்போம்னு சொன்னால் பிறந்த நாள் கொண்டாட்டம் சர்வசாதாரணமாக நடக்குதா இல்லையா? முஸ்லிம் சமூகத்துல சர்வசாதாரணமாக நடக்குது. எந்த அளவுக்கு நடக்குதுன்னு சொன்னா அவங்கள விடவும் நாங்க செலிப்ரேட் பண்றோம், அதாவது அந்நிய சமூகத்தை விடவும் நாங்க செலிப்ரேட் பண்றோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் என்னுடைய பிள்ளை கவலைப்படுவானே, என்னுடைய பிள்ளை என்ன நினைச்சிருவாங்கனே, அதாவது அந்த அவங்க என்ன செஞ்சாங்க, பக்கத்து வீட்டு மக்கள் அதை செஞ்சிட்டாங்க, நம்ம செய்யலன்னு சொன்னா ஏதும் எண்ணிக்கொள்வார்களே. இப்படி நாங்க என்ன செய்கின்றோம், பிற மத கலாச்சாரத்தை கொண்டு வந்து பிறந்த நாள் கொண்டாட்டத்தை செய்கின்றோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்கின்றோம். சர்வசாதாரணமாக கிறிஸ்துமஸை கொண்டாடுறதுக்காக வேண்டி எத்தனையோ பேர்கள் என்ன செய்தோம், அந்த புத்தள கடற்கரையில போயிட்டு நின்று அன்னைக்கு அவர்களோடு சேர்ந்து நம்மளும் என்ன செஞ்சோம், சந்தோஷமாக அன்றைய நாளை கழிக்க முயற்சித்தோமா இல்லையா? அது மாத்திரமா, ஒருத்தர் சொல்றாரு, உண்மையிலே கவலையான ஒரு செய்தி, அவருடைய புள்ள சொன்ன ஒரு செய்தியை சொல்றாரு. அந்த புள்ள சொல்லுதாம், என்னுடைய புள்ள சொன்னிச்சு, அந்த கிறிஸ்துமஸுக்கு வைக்கக்கூடிய அந்த அலங்காரம் இருக்குதே, அந்த மரங்கள் தானே, அந்த மரத்தை எடுத்துட்டு வாங்க, அந்த லைட்டுகளை வாங்கிட்டு வாங்க. ஏன்னு சொன்னா அந்த லைட்டை வச்சா கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து நமக்கு கிஃப்ட் தருவாரு. அப்படி அந்த புள்ள சொன்னதாக அவர் சொல்லி காட்டுறாரு. பாருங்க, நம்மட பிள்ளைகளுக்கு கூட எந்த அளவுக்கு அந்த விஷயம் ஊடுருவ வைக்குது. அப்படி கவலையோட சொல்றாரு. இருந்தாலும் அதற்கு காரணம் நாங்கத்தான். ஏனென்று சொன்னால் சமூகத்துல பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்கின்றோம், அதை காட்டுகின்றோம். தொலைக்காட்சியினூடாக போனின் மூலமாக அவர்களுக்கு காட்டுகின்றோம். அப்படி உள்ளங்கள்ல பதியுது, பிஞ்சு உள்ளம், அதனால அந்த உள்ளத்துல பதியுது. இப்படி செஞ்சா இப்படி நடக்கும், அந்த தாத்தா வந்து என்ன செய்வாரு, தருவாரு. அதனால அந்த பிள்ளை சொல்லுகின்றது, அந்த பிள்ளையில குற்றம் கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளையை குற்றம் பிடிப்பது கிடையாது, எங்களை குற்றம் பிடிப்பான், அவருடைய பெற்றோர்களை குற்றம் பிடிப்பான் என்ற விடயத்தை ஒருவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமா, இன்று நாங்க ஒரு 2026 கிரேக்க புது வருடத்தை நாங்கள் அதாவது வந்திருக்கின்றது, புது வருடத்தில் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். இந்த புது வருடத்தை கொண்டாடுறதுக்காக வேண்டி எங்களோட முஸ்லிம் சமூகம் படுற பாடு இருக்குது, அதை சொல்லி முடிக்க இயலாது. என்னமோ அவங்களுக்கு தான் ஒரு புது வருடம் வந்ததை போலவும் எங்களை விடவும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய புத்தளம் நகரம், ஆனால் அதை கொண்டாடக்கூடியவர் முஸ்லிம்கள் தான் அதிகமாக. ஏனென்று சொன்னால் அந்த கொண்டாட்டத்தை இங்க புத்தளத்திலிருந்து எங்கட ஊர்கள்ல இருந்து என்ன செய்யறாங்க, சிலர்கள் கொழும்பு வரைக்கும் போய்த்து கொண்டாடுறாங்க. ஆனால் அந்நிய கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு துளி கூட உள்ளத்தில் எண்ணாதவர்களாக சர்வசாதாரணமாக இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கின்றோம். ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்யறோம், ஐவேளை தொழுகையிலும் ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கின்றோம் அல்லாஹ்விடத்தில், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டி தந்து விடு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அந்த நேரான பாதை யார் தெரியுமா, கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின், யாரை நீ கோபித்தாயோ, யாரின் மீது நீ சாபத்தை விட்டாயோ அந்த யஹூதி நசாராக்களுடைய பாதையை காட்டி விடாதே.
என்று நம்ம துவாவை கேட்டுட்டு என்ன செய்கின்றோம், இந்த யூதர்களுடைய நசாராக்களுடைய அந்த கலாச்சாரத்தை சர்வ சாதாரணமாக பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்ம என்ன செய்கின்றோம், அந்த சின்ன பிள்ளைகளை பெற்றோர்கள் கூட்டிட்டு போறாங்க. 12 மணிக்கு அந்த ஷோவை காட்டுறதுக்காக வேண்டி, அந்த வெடியை காட்டுறதுக்காக வேண்டி பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு செல்கின்றார்கள். அவங்ககிட்ட கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் இதுல விருப்பம் கிடையாது, எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது, பிள்ளைகள் பாவம் ஆசைப்படுறாங்க, அதனால நாங்க கூட்டிட்டு போறோம். இப்படி நம்ம என்ன செய்கின்றோம், ஒரு காரணத்தை சொல்லிவிடுகின்றோம். அல்லாஹ்விடத்தில் காரணம் சொல்ல முடியாது, அந்த மார்க்கத்தில் காரணம் சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் கட்டாயமாக இதை பற்றி கேட்பான் என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்று எங்களுடைய கலாச்சாரங்கள் எந்த அளவுக்கு சீரழிந்து விட்டது என்று சொன்னால், அது பாடசாலைகளாக இருக்கலாம், அதே போன்று பாலர் பாடசாலைகளாக இருக்கலாம். ஒரு நிகழ்வு வந்து விட்டது என்று சொன்னால் முக்கியமா என்ன வைக்கிறாங்க, ஒரு ஆடலும் பாடலும். சின்ன பிள்ளைகளை என்ன செய்யறது, ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை சர்வ சாதாரணமாக வைத்து விடுகின்றார்கள். இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க போனா நீங்க பார்க்கலாம் அங்க என்ன நடக்கின்றது. எத்துணை விடயங்கள் இஸ்லாத்துக்கு சாதகமாகவும் எத்துணை விடயங்கள் இஸ்லாத்துக்கு பாதகமாகவும் நடக்கின்றது என்பதை நீங்க கணக்கெடுத்து பாருங்க, அப்ப விளங்கிக் கொள்ளலாம். வெறுமனே பேரை வைக்கிறதுல எந்த ஒரு பிரயோசனம் கிடையாது. ஏதோ ஒரு இஸ்லாமிய பேரை வச்சுட்டா இஸ்லாம் ஒன்று சரி கிடையாது, இஸ்லாமிய பேரை வச்சுட்டா இஸ்லாமிய பாடசாலை கிடையாது. எங்களுடைய ஏதோ ஒரு அமைப்புல எல்லோரும் உள்வாங்கப்பட்டு இருக்கின்றோம். அந்த பாவத்தை சர்வசாதாரணமா செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த சின்ன பிள்ளைகளுக்கு, குர்ஆன் மதரசா வரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு அலிஃபும் தெரியாது, பாவும் தெரியாது. அவங்கள போயிட்டு பாட்டுக்கு ஆட வச்சா அந்த பிள்ளைகளுக்கு உள்ளத்துல ஆழமாக பதியுமா இல்லையா? அந்த பிள்ளைகளுக்கு நாம என்ன செய்கின்றோம், ஆடலும் பாடலும் ஒன்றும் இல்லை, ஒரு நத்திங், சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது, அதை நீங்க சர்வ சாதாரணமாக செய்யலாம் என்ற விடயத்தை நம்ம என்ன செய்கின்றோம், அந்த பிஞ்சு உள்ளத்துல ஆணித்தரமாக கொடுக்கின்றோம். அந்த பிள்ளை வளரும் போது என்ன செய்யும், சர்வ சாதாரணமாக வீட்டுல என்ன செய்யும், பாட்டை போட்டு ஆடிக்கொண்டிருக்கும். பின்னால வளர்ந்ததுக்கு பின்னால, பாரு நீ இப்படி வளர்ந்திருக்கிறா, இப்படியா சொல்லி தந்தோம், உங்களுக்கு அடிச்சு வேலை இல்ல. சின்ன பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், சர்வ சாதாரணமாக சின்ன பிள்ளையிலே ஊட்டி விட்டோம், நஞ்ச கொடுத்து விட்டோம். அந்த பிள்ளைய சொல்லி வேலை இல்லை. பெற்றோர்கள் மீது எங்கள் மீது கடமை இருக்கின்றது. எந்த அளவுக்கு சொன்னால், அந்த பிள்ளைகளுடைய சில பெற்றோர்கள், அந்த புள்ள ஆடினா என்னுடைய புள்ள ஆடலாட்டி நாம் ஒரு கௌரவ குறைச்சல், இதனால என்ன செய்கின்றோம், என்னுடைய பிள்ளைக்கும் ஒரு என்ன செய்யணும், ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துடணும், என்னுடைய பிள்ளையும் ஒரு பாட்டுக்கு ஆட வேண்டும். இப்படி நாங்க போட்டி போடக்கூடிய பெற்றோர்களாம் இருக்கின்றோமே தவிர, இது இஸ்லாம் சொல்லி இருக்கின்றதா, இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றதா என்று பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் 100ல இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா நாடியவர்களை தவிர கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். எனவே சற்று சிந்திக்க வேண்டும். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல நீங்க எப்படி செய்யுமா, ஒரு ஜானாக மூலமாக யூத நசாராக்களையும் பின்பற்றுவீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், யூதர்களையும் நசாராக்களையும் நாங்க பின்பற்றுவோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேற யாரப்பா பின்பற்ற போறீங்க, அவங்களைத்தான் பின்பற்றுவீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டி இருக்கின்றாங்க. எந்த அளவுக்கு நாங்க பின்பற்றோம்னு சொன்னால், இன்று ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டால் அந்த ஹதீஸ்கள் எங்களிடத்தில் பெரிதாக தெரிவது கிடையாது. அதே போன்று குர்ஆனுடைய வசனம் சொல்லப்பட்டால் அது பெரிதாக தெரிவது கிடையாது. ஆனால் செலிபிரிட்டி என்று சொல்லக்கூடிய உலகத்துல ஒரு பிரபல்யம் ஒரு விஷயத்தை செய்துவிட்டால் அது எங்களோட மைண்ட்ல பெருசாக இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், எங்களோட வாலிபர்கள்ட்ட போயிட்டு நீங்க என்னது, ஒரு கரண்டை காலுக்கு கீழால கால் சட்டை அணிய வேணாம் 1000 முறை சொன்னா கூட அதை எடுக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் யாராசரி ஒரு மனுஷன் கால் சட்டைய, அதாவது கரண்ட காலுக்கு மேலால ஒசத்தி போட்டு ஒரு படத்தை நடிச்சுட்டா, அல்லது ஏதோ ஒரு வந்துட்டுன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் பார்க்கலாம் என்ன செய்வாரு, முட்டங்காலுக்கு மேலாலும் போடுவாரு, வெள்ளத்துல போட்டது போல என்ன செய்வாரு, அந்த வாலிபன் போட்டு திர்றாரு. ஏனென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை அந்த அவருக்கு கொடுப்பது கிடையாது. அவருக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைக்கு கொடுப்பது கிடையாது. எனவே சற்று சிந்திக்க வேண்டும். அது மாத்திரம் கிடையாது. இன்று நம்ம பார்த்தோம்னு சொன்னா,
சொன்னால் முடிய வெட்டுறதுல யாரா சரி இது இஸ்லாம் காட்டக்கூடிய முறையா இப்படி சிந்திக்கக்கூடிய வாலிபர்களோ அல்லது இஸ்லாமியர்களோ இருக்கின்றார்களா? இல்லா மாஷா அல்லாஹ், நாடியவர்களை தவிர எல்லோரும் என்ன செய்கிறோம், இந்த எதாசரி ஒன்றை காட்டி இப்படி நான் முடிவெட்டணும், எப்படி நான் இருக்கணும்னு சொல்லி விரும்புகின்றோம். இதை அல்லாஹும் அவருடைய தூதரும் விரும்பி இருக்கின்றார்களா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு பதிலை பார்ப்போம்னு சொன்னால் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சற்று சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யூத நசாராக்களுக்கு மாற்றம் செய்யணும், அவர்களோட ஒப்பாகிவிடக் கூடாது என்ற விடயத்தில் எந்த அளவுக்கு ஒரு கரிசனையாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு ஆஷூராவுடைய நோன்பு முஹர்ரம் மாதத்துல நொட்டக்கூடிய அந்த ஆஷூராவுடைய நோன்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினார்கள், ல இன் பகீது இலா காபிலின் ல அஸூமன்ன தாசிஅ, நான் வரக்கூடிய வருடம் உயிரோடு இருந்தால் அந்த 9வது நாளும் நோன்பு நோட்பேன். காரணம், 10வது தினத்துல அந்த யூதர்களும் என்ன செய்தார்கள், நோன்பு நோட்டு கொண்டிருந்தார்கள். அதனால வரக்கூடிய வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு நோட்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த இஸ்லாத்தினுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குது இல்லை. அதனால எந்த அளவுக்கு சொன்னால், இஸ்லாத்துக்காக வேண்டி எதையும் நாங்கள் எதற்காக வேண்டியும் இஸ்லாத்தை நாங்கள் என்ன செய்கின்றோம், இழக்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் அந்த சஹாபாக்களுக்கு இஸ்லாத்தினுடைய பெருமதி விளங்கி இருந்தது. இதனால எதையும் இஸ்லாத்துக்காக வேண்டி இழப்பதற்கு தயாராக இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், குபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சம்பவம், தன்னுடைய உயிரை எந்த அளவுக்கு துச்சமாக மதித்தார்கள் என்று சொன்னால், குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் சிறை கைதியாக பிடிக்கப்படுகின்றார்கள். ஜுஹைர் அல் ஹுதைலி என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கத்து காபிர் என்ன செய்கின்றான், அதாவது குபைப் ரலியல்லாஹு அவர்களை சிறை கைதியாக பிடித்து விடுகின்றான். அவர்களை கொண்டு போய் பனுல் ஹாரிஸ் இப்னு ஆமிர் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தாருக்கு விட்டு விடுகின்றான். ஏனென்று சொன்னால், இந்த பனுல் ஹாரிஸ் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் பதுர் களத்தில் என்ன செய்கின்றார், கொலை செய்யப்படுகின்றார். அவருக்கு பழி வாங்க வேண்டும், அந்த கொலை செய்யப்பட்ட மனிதருக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பனு ஹாரிஸ் கோத்திரத்தினர்கள் வாங்கி வைத்திருக்கின்றார்கள். வாங்கக்கூடிய அந்த காலம் முஹர்ரம் மாதம். எனவே அரபிகள் முஹர்ரம் மாதத்தில் எந்த ஒரு பலியிடுதலோ அதே போன்று அந்த ஒரு யுத்தமோ செய்ய மாட்டார்கள். இதனால் முஹர்ரம் மாதம் முழுவதும் அந்த குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு ஹாரிஸ் கோத்திரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த முஹர்ரம் மாதம் முடிந்துவிட்டு சஃபர் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன செய்கின்றார்கள், இந்த அதாவது குபைப் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி, அதாவது இன்றைய காலத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய பனுல் ஆயிஷா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுகின்றது. தன்ஈம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, அதுல இன்றைய காலத்துல நம்ம உம்ராவுக்கு போனவங்களுக்கு சொல்வதாக இருந்தால் மஸ்ஜித் ஆயிஷா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் என்ன செய்யப்படுது, குபைப் ரலியல்லாஹு அன்ஹு கொல்வதற்காக வேண்டி, தூக்கில் இடுவதற்காக வேண்டி கொண்டு வரப்படுகின்றது. குபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கழுத்துல தூக்கு மேடையில இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கேட்கப்படுகின்றது, குபைபே இஸ்லாத்தை விட்டுவிடு, உன்னை விட்டு விடுகின்றோம், முகம்மதை புறக்கணித்து விடு, உன்னை நாங்கள் விட்டு விடுகின்றோம். குபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் என்னுடைய உயிர் போவதாக இருந்தால் உயிர் போனாலும் பரவாயில்லை, இஸ்லாத்தையும் முஹம்மதை நான் விட்டுவிட மாட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது சொல்லப்படுகின்றது, குபைப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கின்றதா? ஆமாம் இருக்கின்றது. என்ன ஆசை? எனக்கு 2 ரக்காத் தொழ வேண்டும் என்று சொல்கின்றார்கள். குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்படுகின்றது. குபைப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகின்றார்கள். தொழுததுக்கு பின்னால் அவசரமாக தொழுது விட்டு சொன்னார்கள், நான் ஆசைப்பட்டேன் தொழுகை நீட்டமாக தொழ வேண்டும், நீண்ட நேரம் அல்லாஹ்விடத்தில் முனாஜாத் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் நான் மௌத்துக்கு பயந்து விட்டேன், முஹம்மதுடைய உம்மத்தை மௌத்துக்கு பயந்து விட்டான் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவசரமாக தொழுதேன் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்கள், தூக்கு மேடையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா, யா அல்லாஹ் எனக்கு யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கின்றார்களோ அனைவரையும் நீ கவனித்து விடியா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு ஒரு கவிதையை படிக்கின்றார்கள். இலல்லாஹி அஷ்கு குர்பதி சும்ம குர்பதி, யா அல்லாஹ் என்னுடைய நிலைமையையும் என்னுடைய கஷ்டத்தையும் உன்னிடத்தில் முறையிடுகின்றேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
என்னுடைய நிலைமை தெரியாது, அவர்களிடத்தில் நீ இந்த விடயத்தை எட்டு வைத்து விடியா அல்லாஹ் என்று சொன்னியவர்களாக தூக்கு மேடையில் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மதீனாவில் இருந்து கொண்டு சொல்கின்றார்கள், குபைப் தூக்கு மேடையில் இருந்து கொண்டிருக்கின்றார், குபைபை அவருடைய ரூஹ்களை கைப்பற்றுவதற்கு மலக்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அழுகின்றார்கள். எனவே அந்த சஹாபாக்களுக்கு அந்த துன்யாவுக்கு இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரல்ல எதையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் நம்மளை பார்த்தோம்னு சொன்னால் இந்த இஸ்லாத்துக்கு துன்யாவுக்காக வேண்டி துன்யாவில் நடக்கக்கூடிய கேளிகளுக்காக வேண்டி எதையும் நாங்கள் இழக்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே வல்லநாயன் இப்படியான ஒரு மோசமான விடயங்களை விட்டும் அதே போன்று இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். பிரமத கலாச்சாரம் வேண்டாம் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் ஏன் அந்த பிரமத கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றோம் என்று பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவதாக குர்ஆன் சுன்னாவுடைய அறிவு எங்களுக்கு கிடையாது. அதனால சரியான முறையில் மார்க்கத்தை படிப்பது கிடையாது. அதனால் நாம் என்ன செய்கின்றோம், சர்வசாதாரணமாக நாங்கள் செய்யக்கூடிய விடயங்களே ஏதோ நாங்கள் உலக வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணியவர்களாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இது கூடாது கூடும் என்ற விடயத்தை நாங்கள் சரியான முறையில் பார்ப்பது கிடையாது. எதா இருந்தாலும் உலக வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துவிட்டால் சரி, அல்லாஹ் தாலா எதை மன்னிக்கக்கூடியவன் என்பது என்ற எண்ணத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோம், நாங்கள் அனைத்தையும் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய ஈமானுடைய விலையினத்தின் காரணத்தினால் இந்த பிரமர கலாச்சாரங்களை சர்வசாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு பலமான ஈமான் உள்ளவன் அல்லாஹ்விடத்தில் பலமிக்க ஈமான் இருக்கக்கூடியவனை விடவும் சிறந்தவனாகவும் அல்லாஹ்வுக்கு நேசமானவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லும் போது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, யார் ஒரு மனிதன் என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு பிறகு அந்த வார்த்தையில் என்ன செய்கின்றான், உறுதியாக இருக்கின்றான். வெறுமனே வார்த்தையால் சொல்லும் மட்டுமல்ல, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையில் உறுதியாக இருக்கின்றான். இவருக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா, ததரஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அவருடைய மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் இறங்கி சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, கவலை அடைய வேண்டாம், வஅப்ஷிரு பில் ஜன்னா, உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சோனம் உண்டு என்பதாக சொல்லிவிட்டு அவருடைய ரூஹ்களை கைப்பற்றுவார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் நாங்கள் அடுத்ததாக நாங்கள் ஏன் பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால், சுன்னாவை நாங்கள் புறக்கணிக்கின்றோம். சுன்னா சொல்லக்கூடிய விடயத்தை நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், லவ் தரக்தும் சுன்னத நபியிக்கும், நீங்கள் அவ்வாறு உங்களுடைய நபியுடைய சுன்னாவை நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் லதலல்தும், வழிகட்டு விடுவீர்கள். எனவே நாங்கள் என்ன செய்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை விட்டுவிட்டோம், அதனால் வழிகேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் உள்ளம் எதை விரும்புகின்றதோ, உள்ளம் எதை ஆசைப்படுகின்றதோ அந்த விடயத்தை நாங்கள் என்ன செய்கின்றோம், அடுத்ததாக செய்ய முயற்சிக்கின்றோம். எந்த அளவுக்கு சொன்னால், அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறான் அல் குர்ஆனில், வஹலஃப மின் பாதிஹிம் ஹல்ஃபுன் அலாஉஸ் ஸலாத்த, தொழுகையை தொழுகையை அவர்கள் விட்டுவிட்டு என்ன செய்வார்கள், வத்தபஉ ஷஹவாத், அவர்கள் உள்ளத்தில் சொல்லக்கூடிய விடயத்தை பின்பற்றுகின்றார்கள். ஃபஸௌஃப யல்கூன கய்யா, அவர்கள் நாளை கியாமத் நாள் கய்யா என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்தில் போடப்படுவார்கள் என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றார். சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹா, யார் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்துவிட்டு ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்கின்றானோ ஃபௌலாயிக யதுகுலூனல் ஜன்னா, அந்த மனிதன் மாத்திரம்தான் என்ன செய்வார், சொர்க்கத்தில் நுழைவாரு. அதற்கு மாற்றமாக உலகத்தில் எதெல்லாம் ஆசைப்படுகின்றாரோ, எந்த கலாச்சாரங்களை விரும்பியதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாரோ, நாளை கியாமத்தில் அவர் என்ன செய்வார், கய்யா என்று சொல்லக்கூடிய நரகத்தில் நுழைவார் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். கய்யா என்று சொன்னால் எந்த அளவுக்கு சொன்னால், நரகத்துல ஒரு ஆழமான ஒரு கிடங்கு, அந்த கிடங்குல ஒரு நாற்றமும் அதே போன்று சீலும் சல
வளமும் நிறைந்த ஒரு இடம் தான் கையா என்று சொல்லக்கூடியது. எனவே அல்லாஹு தாலா நம்ம விரும்பினதையும் எங்களுடைய பிற மத கலாச்சாரங்களையும் சர்வ சாதாரணமாக நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா எங்களை அதில் போடுவான். எனவே அல்லாஹு தாலா நம் அனைவரை பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக ஈமானிய உணர்வு எங்களிடத்தில் கிடையாது. நான் ஒரு இஸ்லாமியன், நான் செய்யக்கூடிய விடயம் சரியா, நான் இதை செய்ய முடியுமா, இப்படி நாங்கள் உணர்வது கிடையாது. எதெல்லாம் நாங்கள் விரும்புகின்றோமோ, உலகத்தில் வாழும் போது எதையெல்லாம் ஆசைப்படுகின்றோமோ அதை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் எங்களிடத்தில் இருக்கின்றது. நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த உயரிய ஈமான் இருக்க வேண்டும். சஹாபாக்களிடத்தில் அந்த உயரிய ஈமான் இருந்தது. எந்த அளவுக்கு சொன்னால் ரபியாத் இப்னு காப் அல்-அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், ஒரு வாலிபர் சஹாபி, ஒரு மதீனாவிலிருந்து ஒரு தூரப்புறத்தில் இருக்கிறாரு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணிவிடை செய்யணும், அவர்களுக்கு ஹிதமத் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அஸ்ஹாபு சுப்பா என்று சொல்லக்கூடிய அந்த திண்ணை தோழராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவர் என்ன செய்வாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தேவையான தண்ணீர்கள், அதே போன்று அவங்களுடைய அனைத்து தேவைகளும் செய்து கொடுப்பார். ஒரு நாள் தண்ணியை கொண்டு வாராரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தண்ணியை கொண்டு வாராரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, அதாவது ரபியாத் இப்னு காப் அல்-அஸ்லமியை பார்த்து சொல்றாங்க, ரபியாவே நீ கேளு, நான் அதை பெற்று தருகின்றேன், உனக்கு என்ன தேவையோ அதை கேளு, நான் பெற்று தருவேன். இப்பொழுது அவர் சொல்றாரு, முராஃபகதக ஃபில் ஜன்னா யா ரசூலுல்லாஹ், நாளை கியாமத் நாள்ல நான் உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆச்சரியம். ஒரு வாலிப சஹாபி, அது மாத்திரமல்ல தேவையுடைய ஒரு சஹாபி, ஒரு திருமண தேவைக்குதே, உலக தேவைக்குதே, இவர் பேசுறாரு, என்னோட சொர்க்கத்துல இருக்கணும் கேட்கிறாரு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப கேட்கிறாங்க, அவ் கைரு தாலிக், அவலம் தானா, வேற ஒன்றும் இல்லையா, அது காணுமா என்று கேட்கிறாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, முராஃபகதக ஃபில் ஜன்னா யா ரசூலுல்லாஹ், நாளை கியாமத் நாள்ல உங்களோட சொர்க்கத்துல இருக்கணும், இது மாத்திரம்தான் என்னுடைய ஆசை என்று சொல்லுகின்றார். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, எந்த அளவுக்கு சொன்னால், அதாவது நீ அதிகமாக சுஜூது செய்வாய் என்று சொன்னால் நாளை சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. எனவே நாங்களும் என்ன செய்ய வேண்டும், ஒழுங்கான ஒரு சரியான ஒரு ஈமான்தாரியாக, ஒரு இஸ்லாமியனாக எங்களிடத்தில் நாங்கள் உள்ளத்தில் ஒரு உணர்வு இருக்க வேண்டும். நான் ஒரு இஸ்லாமியன், நான் செய்வது சரியா, நான் செய்யக்கூடிய அந்த செயலை அல்லாஹ்வும் அவருடைய தூதர்களும் விரும்பிக் கொள்வார்களா, இப்படியான எண்ணம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் எதை செய்தாலும் இப்படியான எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். எனவே வல்ல நாயன் அவன் எவ்வாறு விரும்புகின்றானோ அவ்வாறு வாழ்ந்து மறைவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம்.